ஃப்ரெண்ட்ஸ், சிந்தை அப்படிங்கிற அந்த அந்த காரியத்தை தேவன் வந்து தியானிக்க கிருபை கொடுத்தார். அந்த தியானத்தை தான் இந்த வாரம் நம்ம பார்க்குறோம். சிந்தைங்கிற டாப்பிக்கு. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் நேபுகாத்நேச்சரை எழுப்பின அந்த சிலைக்கு முன்பாக வணங்கலைன்னு தெரிஞ்ச உடனே ராஜா அவங்கள கூப்பிட்டுட்டு கேட்குறார், நான் மறுபடியும் எக்கால ஊத சொல்லுவேன், நீ என்ன செய்யணும், இந்த சிலைக்கு முன்னாடி வணங்கணும் அப்படின்னோடனே சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னோடனே அவருக்கு கடுமையாக கோபம் வருது. அப்போ தான் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் சொல்கிறார், 7 மடங்கு அக்னி சூளையை இன்னும் பயங்கரமாக்குங்க அப்படின்னோடனே பயங்கரம் ஆக்குறாங்க. அவங்க எதுக்குமே கலங்கவே இல்லை. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த இந்த தேசத்துக்கு, இந்த பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவங்க. அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவங்களில் இவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மதுவுக்கு இந்த மாமிசத்துக்கெலாம் தங்களை விலக்கி பரிசுத்தப்படுத்தி உணவிலேயே தங்களை காத்து கொண்டவங்க. முந்தின அதிகாரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் பிரதானியாக இருக்கும்போது எல்லா பிரதானிகளையும் ராஜா கொல்ல சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய கனவுக்கான அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியலங்கும் போது, அப்போ தானியேல் என்ன செய்கிறார், தன் நண்பர்களுக்கு, நீங்கள் தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனானியா, மிஷாவேல், அசரியா இன்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அப்போ அவங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, தானியேலும் சேர்ந்து ஜெபிக்கிறாரு. அதற்கப்புறம் தேவன் அந்த சிலையை குறித்ததான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி தானியேல் தப்புவிக்கப்பட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபம் பலனா அவங்களுக்கு இருந்தது. இப்போ தானியேல் தப்புவிக்கப்பட்டுட்டார். இப்போ தானியேலை இந்த இடத்துக்கு கூட்டு நீ விழ சொல்லலை, அவரை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு நீ இப்போ வணங்கி விழு அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் உம்மால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்க அடிமைகளாக கொண்டு வந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவங்க, ஜெபத்தில் தரித்திருந்தவங்க, பாபிலோன் ராஜாவுடைய எந்த காரியத்திற்கும் இணங்காதபடி கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்களை தான் இன்னைக்கு எல்லார் முன்னாடி சமஸ்த பாபிலோனுக்கு முன்பாக, பாபிலோனுக்கு சும்மாலாம் அதாவது அங்கே இருந்தவங்க வெறும் மக்கள் மட்டும் இல்லை, அங்கே எல்லாருமே இருந்தாங்க. ஆபேத்நேகோ 3வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தரும் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சிலையின் பிரதிஷ்டைக்கு சேர்ந்தார்கள். அப்போது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க முதற்கொண்டு கீழ்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த பிரதிஷ்டைக்கு வந்துட்டாங்க. இப்படி எல்லார் முன்பாகத்தான் இவங்க எந்திரிச்சு நிற்கும் போது ராஜா சொல்கிறாரே, 7 மடங்கு அக்னி ஜுவாலையை பெருசாக்கி உள்ளே போடுங்கிறார். உள்ளே போடும்போது இந்த வசனத்தை நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். அதாவது இந்த இதை தியானிக்கும் போது 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அப்போ உடனே ஃபயர் கேட்ச் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்க அவங்களுடைய கார்மெண்ட்ஸ், நீங்கள் இஸ்ரவேலுடைய கார்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 2-3 அடுக்காக இருக்கும். அது போக அவங்க தலையில் பாகை இருந்தது. அது போக வெளியே நிசார்கள், அதாவது தொங்குகிற ஆடைகள் இருந்தது, பாகைகள், அப்புறம் மற்ற வஸ்திரங்கள், இன்னும் மேலே இன்னும் 2-3 வஸ்திரங்கள். ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு வந்திருக்காங்க இல்லையா. மற்ற வஸ்திரங்கள் இப்போ நார்மலான சாரியை விட பட்டு சாரி கெட்டியிருக்கோன்னு வைங்களேன், அது மாதிரி அவங்க ஸ்பெஷலாக வந்திருக்கிறாங்க. அப்போ மற்ற வஸ்திரங்கள் எல்லாத்தோட சேர்த்து கெட்டி உள்ளே போடுறாங்க. டக்குன்னு ஃபயர் கேட்ச் ஆகிறதுக்கு ஏதுவாக அவங்க சரீரம் இருக்குது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த இடத்துல அசரவே இல்லை. இத்தனை பேர் முன்னாடி போட்டால் என் தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும், என் தேவனுக்கு என்னால் எப்படி மகிமை ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம எசாயா
வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அந்த காளைகளையும் அந்த தண்ணீரையும் நக்கி போட வைத்தார்ல. அப்போ அதே போல் வானத்திலேருந்து மழையை வர வைத்து இந்த அக்னியை அவித்து போடுங்க அப்படிலாம் அவங்க ஜெபிக்கவே இல்லை. அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சது, நமக்கு ஏசாயா தெரியும், நமக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியும். அப்போது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அடிமையாக இருக்கிற தேசத்தில் அவங்களால செய்யக்கூடிய ஒன்றே ஒன்றுனால கர்த்தருக்கு விரோதமாக நடக்க முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை தாண்டி ராஜாவை எதிர்த்து பேசுகிறதோ தேவனை உயர்த்தி பேசுகிறதோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் அது சாத்தியம் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனை நாம் 3 பேரும் என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடாதுப்பா அப்படின்னு தான் நினச்சாங்க. நாமளாக இருந்தால் இன்னும் நாம் அங்கே இருந்து வேறு யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளை உண்மையாகவே மெச்சுக்கொள்வாங்க. இல்லை நாம் பயந்து போய் நாம் பயந்து போய் நான் வந்து சூழ்நிலை நிமித்தமாக விழுறேன் அப்படின்னாலும் இப்படி வந்து கர்த்தருக்கு விரோதமாக பண்ணிட்டீங்களேன்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை என்னாக போகுது, நான் எப்படி சாட்சியாக வாழ போகிறேன், நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த தேசத்துக்கு அடிமையாக கொண்டு வரதுக்கு முன்பாகவே உண்மையாக இருந்ததுனால தான் அடிமைக்கு அப்புறமும் உண்மையாக இருக்கிறாங்க. இவ்வளோ உண்மையாக இருந்தேனே, எனக்கு இத்தனை பேர் முன்னாடி இப்படி ஒரு தண்டனை கிடைக்க போதே, அவங்க அவமானமாகவும் நினைக்கல, வருத்தமும் படலை. இத்தனையும் கொண்டு போய் அவங்கள போட போகிறாங்க. அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, அந்த அவமானத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான ஒன்று. நான் ஜெபிச்சாலும், நான் ஆலயத்துக்கு போகிறவளாக இருந்தாலும், நான் வேதம் வாசித்தாலும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவளாக இருந்தாலும், எனக்கு என் வாழ்க்கையில் அவமானமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். என் வாழ்க்கையில் மற்றவங்க முன்னாடி தலை குனிவு வரக்கூடாதுன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். என் வீட்டில் இருக்கிற எந்த காரியத்திலும் ஒரு குறைவு வந்துடக்கூடாதுன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவன் நடத்தும் போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, அது கர்த்தரை உயர்த்த நமக்கு பலனை தரும். அப்படி தான், என்னை நெருப்புக்குள்ளே போடுறியா, போடு, பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது இந்த அக்னியை ஏற்றுக்கொள்கிறது தான் கர்த்தருக்காக, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே போகும்போது தான் கர்த்தர் வந்து 4 பேர் இருக்காங்களே அந்த அக்னியை அணைப்பா அப்படிங்கும்போது முடி கூட கருகாமல் வெளியே வந்தாங்க. நம்ம நிறைய நேரம் இப்படி தான் ரொம்ப வந்து ஒரு ராங்கான கான்செப்ட் வச்சுருக்கோம். ஆமாம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபித்தா கர்த்தர் கேட்பார், நம்ம உபவாசித்தா கர்த்தர் பார்ப்பார், நம்ம அழுதா நம்ம கண்ணீரை துருத்தியில் வைக்கிறாரு, நம்ம அந்நிய பாஷைக்கு நிச்சயம் வல்லமை உண்டு. அதுக்காக கர்த்தர் நம்மளுக்குன்னு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வனாந்திரத்தை நடத்த தான் செய்வார், சில அக்னியில் போடத்தான் செய்வார், சில புடமிடுதல் இருக்க தான் செய்யும், சில தண்டனைகள் கிடைக்க தான் செய்யும். நம்ம நிறைய நேரம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு நான் என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு இந்த பிரச்சனை எதனால் வந்தது, நான் வந்து தண்டிக்கப்படுகிறேனா, நான் எல்லார் முன்னாடியும் குற்றவாளி ஆகப்படுகிறேனே, என் வாயில் சத்தியம் இருக்க போது இன்னும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லையே அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, இல்லை வந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் அக்னிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் சொல்யூஷனே கிடச்சிது. ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே இருந்து தேவன் வந்து தூக்குனார். நம்மளும் இப்படி இந்த மென்டாலிட்டி, இந்த மைண்ட் செட்டை நம்ம ஏற்படுத்திக்கணும். நான் ஜெபிக்கிறவளாக இருக்கிறேன்னா கர்த்தர் என்னை பார்க்கிறார் இல்லையா, கர்த்தர் என்னை காண்கிற தேவன், என் ஜெபத்தை தேவன் கேட்கிறார் இல்லையா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இதற்கு அப்புறமாகவும் என் லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன்னு போகணும். நீங்கள் உங்கள் குழந்தைய டாக்டர் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்கள் பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம், நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறது நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு நடக்கும்போது தான். நான் இந்த பாதையில் நடப்பேன், என்னை கர்த்தர் நடத்தட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். நான் இப்படி நடக்கிறதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்னா நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். நான் வந்து இப்படி போகிறதுனால கர்த்தருடைய நாமம் மகிமை குறைவு ஆகாது. என் நிமித்தமாக அவர் மகிமை குறைவு அடையக்கூடாதுன்னு நான் வாஞ்சிக்கிறேன், அதனால் என் நிமித்தம் அது நடக்காது. ஆனாலும் நான் இப்போ அக்னிக்குள்ளே போகிறேன்னா ஓகே லார்ட், ஐ அக்செப்ட் இட். நான் தண்ணிக்குள்ளே போகிறேன்னா ஓகேப்பா, ஐ அக்செப்ட் இட். நான் வனாந்திரத்தில் நடக்கிறேன்னா ஓகேப்பா, ஐ அக்செப்ட் இட் அப்படின்ட்டு சில காரியத்தை அக்செப்ட் பண்ணி நடக்கிறதன் மூலமாகத்தான்
நாம் கர்த்தருடைய மகிமையை வெளியே கொண்டு வர முடியும். அந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். நானும் நிறைய நாள் வந்து இப்படி தான் ஜெபிச்சிருக்கேன். எனக்கு இப்படி ஆயிடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துடக்கூடாது, என் வீட்டில் இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் சில நேரம் கர்த்தர் என்ன செய்கிறார், சில காரியங்களை கற்றுக் கொடுக்க, கர்த்தருடைய வல்லமையை நம்ம இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்குள்ள நம்ம இன்னும் பலப்பட, நம்மளை சில நேரம் இப்படி தான் அக்னிக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். அப்போ நம்ம மைண்டை எப்போதுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸ்ட்ராங் மைண்டு. ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் வர்ஷிப். அதாவது சும்மா இல்லாமல் கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறது. பலன் எங்கேருந்து வரும்? வேத வசனத்துலேருந்து வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக வேத வசனத்தை வாசித்து ஜெபிச்சு கர்த்தருக்குள்ளே பலப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருந்து வசனம் வந்து பாட்டாகவோ இல்லை ஜெபமாகவோ இல்லை துதியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ளே இருந்து அந்த வசனம் வந்து உங்களை பலப்படுத்தும். சூழ்நிலைலாம் மாறாது, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை அந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் சிந்திக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியும் அதில் அவர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தையுமே உங்களுக்கு கொடுத்து பலனை கொடுப்பார். சில நேரம் ரொம்ப வேகாக இருக்கும், என்னப்பா எதுவுமே பிடிபடலை, எதுவுமே புரியலை. இட்ஸ் ஓகே, கர்த்தர் நடத்துகிறபடி முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ.